ஆம்பூரில் இளைஞர் ஷமீல் பாஷா உயிரிழந்த வழக்கில் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட பவித்ராவிடம் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது ஆம்பூர் செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், இப்போ காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட பெண் தற்போது எங்க இருக்காரு? அதாவது கடந்த மே மாதம் 24ஆம் தேதி காணப்பட்டதாக கூறப்படும் பள்ளிகொண்டா குச்சிப்பாலத்தை சேர்ந்த பவித்ரா தற்போது இன்று அதிகாலை 5 மணி அளவில் சென்னையில் உள்ள ஒரு இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் காலை மேல்பாடி காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டார். தற்போது எஸ்பி அவர்களிடம் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு செந்தில்குமாரி ஆம்பூர் அருகே உள்ள வேப்பங்குப்பம் பகுதியில் வைத்து பவித்ராவை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குமரவேல், இப்போ அந்த பெண்ணிடம் எந்தெந்த சந்தேகங்களோட அடிப்படையில காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க? அதாவது பவித்ரா என்ற பெண்ணிடம் காணாமல் போனதற்கு காரணமான ஷமீல் பாஷா என்பவரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு பின்னர் அவர் சிகிச்சை பெற உயிரிழந்தார். அதன் தொடர்ச்சியாக ஆம்பூர் வன்முறை நடைபெற்றது. இந்த வன்முறை சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக பவித்ரா தற்போது பிடிபட்டுள்ள நிலையில் ஷமீல் அகமது உங்களை கடத்தி சென்றாரா அல்லது மற்ற வேற யாராவது உங்களை அழைத்து சென்றாங்களா என்ற கோணத்திலும், மேலும் இத்தனை நாட்கள் தலைமாறுவாக இருப்பதன் காரணம் என்ன போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் பவித்ராவுடன் இருந்ததாக சரவணன் மற்றும் சுரேந்தர் என்ற 2 நபர்களையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரக்கோணம் காவல் நிலையத்தில். குமரவேல், இப்போ அந்த பெண்ணுக்கு உதவி பிடிக்கப்பட்ட அந்த 2 பேருமே காவல்துறையினரிடம் என்ன தெரிவிச்சிருக்காங்க? இதுவரையும் சரவணன் மற்றும் சுரேந்தர் அரக்கோணம் காவல் நிலையத்திலிருந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதுவரை காவல்துறையினர் பவித்ரா தங்களிடம் உதவி நாடி வந்ததாகவும், மற்றபடி வேற எந்த செயலும் நாங்கள் அவருக்கு உதவி பண்ணவில்லை, சென்னையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தான் அவர் தங்க வைக்கப்பட்டிருந்தார், இது மட்டுமே தெரிவித்திருக்காங்க. மற்றபடி எங்களுக்கும் பவித்ராவுக்கும் மற்ற தொடர்பு இல்லை என்று கூறுகிறார்கள். மேலும் தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரவேல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.